இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த பட்டு சாரியோட ப்ளவுஸ் இது பிளெயினாக இருக்குது. இதை நம்ம மேலும் அழகு கூட்டலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நல்லா டிசைன் பண்ணி போடுறதால ப்ளவுஸில் வெறும் ஜரிகை மட்டும் இருக்குது, முதுகுலையும் டிசைன் பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ நம்ம தச்ச ப்ளவுஸில் டிசைன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இதை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஜரிகையோட இந்த பார்டர், அதாவது அந்த சாரீலேயும் அந்த மாதிரி கீழே பார்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம அதே மாதிரி ஒரு கலர், நீங்கள் அது எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 2x2 இருந்தாலும் பரவாயில்ல, சில்கில் இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இதை வந்து நம்ம 2க்கு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச் அப்படின்ற மாதிரி இதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னமும் கூட நீங்கள் சிறுசாக வைக்கணும்னா 1.5க்கு 1.5 கூட வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதையெல்லாம் எப்படி தைக்கணும்னா, இப்படி குறுக்கில் நம்ம மடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு டூல் வச்சுக்கோங்க. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஓரத்தில் இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டிச்சிங்கை. இங்கேருந்தே ஒரு மடிப்பாக கொடுத்துக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம இதே மாதிரி தைச்சி எடுத்துட்டு இந்த எட்ஜை நமக்கு தேவையில்லாத இந்த ஷார்ப்பான பீஸை இப்படி கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி இது ஒரு விசிறி மாதிரி ஒரு அமைப்பில் வரும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் தைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பீஸை நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை ப்ளவுஸில் எப்படி வைக்க போகிறோம்னா, இப்போ நம்ம இந்த இடம் வலது பக்கம் தானே தெரிகிற இடம் இல்லையா, இடது பக்கம் முந்தானை வந்துடும். அதனால் நம்ம கழுத்தை சுற்றி தராமல் இங்கேருந்து ஷோல்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எஸ் மாதிரி இப்படி அப்படிமா நெளி நெளியாக வளைச்சி வளைச்சி போடுறோம். அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரி வங்கி வங்கியாக இப்படி வளைச்சி வளைச்சி இந்த பக்கம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி முன்பக்கமும் சேர்த்து கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், வேண்டாம்னா பின்பக்கம் மட்டுமே வேணும்னாலும் இப்படியும் தரலாம். இப்போ இதை எப்படி வைக்க போகிறோம்னு பாருங்கள். இதில் நீங்கள் இது வந்து இந்த மாதிரி நேராக இருக்குது இல்லையா தையல், இந்த பக்கம்தான் ஃபினிஷிங்கான பகுதி இருக்குது. இப்போ இதை வைக்கும்பொழுது நீங்கள் இந்த வளைவாக இருக்கிற பகுதியில் வைக்கக்கூடாது. அந்த வளைவு தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வருது இல்லையா, அந்த இடத்துல இங்கே வைக்கணும். அதே மாதிரியே இதுலேயும் இந்த பக்கம் வைக்கும்பொழுது அந்த நெளியான அந்த பகுதி இப்படி கவர் பண்ணி இப்படி வைக்கணும். அதாவது அந்த பெண்டு முடிஞ்சு திரும்புகிற இடத்துல வைங்க. அப்போ வந்து அது உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பொசிஷன் வரும். சரியா? இதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பொருத்தி காட்டுறேன். அதுக்கு பிறகு நம்ம அப்படியே மிஷினில் வச்சு தைச்சிடலாம். இப்போ இந்த நெளி வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தப்பாக இருக்குன்னாலும் அது அந்த டைமுக்கு நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இது மாதிரி முதல்ல பொருத்தி பார்த்துக்கோங்க சரியாக வருதான்னு. இப்போ இதே மாதிரியே நம்ம இதை வச்சு அந்த எட்ஜில் எல்லாமே நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். ஏற்கனவே நமக்கு இந்த இடத்துல தையல் இருக்கு இல்லையா, அந்த தையல் மேலேயே அதை வச்சு அப்படியே வரிசையாக போடுங்க. அப்படி உங்களுக்கு இது நழுவிரோன்னா நீங்கள் பின் பண்ணிட்டும் தைக்கலாம், அல்லது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றா வச்சும் தைக்கலாம்.
இல்லைன்னா கையில் ஒரு டேக் மாதிரி கூட ஒரு இடத்துலையும் சின்ன சின்னதாக ஒரு தையல் ஊசி நூலில் தைச்சிட்டு அப்படியேவும் போடுங்க. அதாவது ஒன்று வந்து இந்த பக்கம் வைக்கிறோம்னா இன்னொன்று எதிர்முனையில் இப்படி அப்படியுமா மாற்றி மாற்றி வைங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வழக்கமாக இந்த நடு இடமெல்லாம் தெரியுது இல்லையா, அதை அப்படியே லேஸ் வச்சு அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓவர் த்ரெட் இருந்தால் கட்டாயமாக அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க, அது வெளியே நீட்டிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த எட்ஜு வந்து மறையணும், அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ஒரு லேஸை தேர்ந்தெடுத்து வைங்க. உங்களுக்கு இதே நிறம் கிடைச்சாலும் ரொம்பவே, அதாவது இந்த நம்ம தச்சிருக்கிற இந்த பேட்ச் ஒர்க் அந்த கலர் இருந்தாலும் ரொம்ப சூட்டபிளாக தான் இருக்கும். எப்போதுமே நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் லேஸை வைக்கும் பொழுது மட்டும் நல்ல ஒரு தளர்ச்சியாக வச்சு அதை அப்படியே லூஸாக வச்சு தைங்க. உங்களுக்கு அது நல்லா இழுத்தாக வருதுங்கிறதுக்காக இழுத்து மட்டும் வைக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து பிற்பாடு நம்ம துவைக்க இறுகும் பொழுது உங்களுக்கு அந்த இடம் மட்டும் நம்ம டிசைன் செஞ்ச இடம் வந்து ரொம்பவே டைட்டாகிட்டு சுருக்கமாக ஆகிடும். அதுக்காக நீங்கள் எவ்வளோ லூஸாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்படியே தளர்ச்சியாக வச்சு அதை அப்படியே ஃபிட் பண்ணி தைங்க. அப்போ நம்ம சொன்ன மாதிரி அது வளைஞ்ச மாதிரியும் தெரியும், ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும். அப்படியே இப்போ நம்ம அதை சுற்றி திரும்பவும் அடுத்த பக்கத்துலேயும் அந்த தையலை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு இப்படி தூக்கின மாதிரி, அதாவது ஃபிட்டிங்காக உடம்புல போடும்போது இப்படி வெளியே இப்படி தூக்கின மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு ஊசி நூல் எடுத்து இந்த முனைகளை மட்டும், இந்த நுனிகளை மட்டும் அப்படியே நம்ம எப்போவும் டிசைன் செய்யும்பொழுது அது வெளியே நீட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குத்து தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தச்சு விட்டுருங்க. உங்களுக்கு ஒயர் கூட போடுறதுல விருப்பம் இருந்ததுன்னா என்னோடய இன்னொரு சேனல் சிப்லா வயர் ஒர்க்ஸ்னு ஒரு சேனல் இருக்குங்க. அந்த சேனலில் விதவிதமான ஒயர் கூடைகள், நல்ல டிசைனான ஒயர் கூடைகளை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கேன். அதில் ஆர்வம் இருக்கிற உங்கள் தோழிகளுக்கு கூட நீங்கள் சொல்லி அந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். இதே நீங்கள் டிஐஒய்க்கு கொடுக்குற ஆதரவை சிப்லா வயர் ஒர்க்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.